Taufik ya? Taufik. Taufik. Ada பாப்பா வந்து இது. ஓகே. Assalamualaikum. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. நல்ல சந்திப்புன்னு நினைக்கிறேன். மறுமையுடைய நன்மையை எதிர்பார்த்து எல்லாரிடத்துல ஒரு பெரிய விருத்தி எதிர்பார்த்து இந்த சேவையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அவங்களுக்கு மேலும் அருள் செய்யணும். இந்த பணிகளை அவங்க செய்கிறதுல ரெண்டு வகையான காரணம், ரெண்டு நோக்கம். காரணங்கிறதுல ரெண்டு நோக்கம். ஒரு நோக்கம் மறுமையில் வெற்றி பெறணும், மறுமையில் நமக்கு இதுக்குரிய பிரதிபலனை நம்ம அடையணும். ஏன்னா மறுமை தான் நம்முடைய இலக்கு, மரணத்துக்கு பிறகான வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை அப்படின்றத நம்பின காரணத்தினால அதுக்காக வேண்டி சில நன்மைகளை இந்த உலகத்தில் செஞ்சுக்குவோம் அப்படின்னு சில ஏற்பாடுகளை, சில கஷ்டங்களை, பெரிய சிரமத்துக்கு மத்தியில் இவ்வளோ பேர் படிக்கிறாங்க, இவ்வளோ பேருக்கான பொருளாதார உதவி ஏதோ ஒரு சின்ன அளவில் ஒரு சிறிய உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிற அளவில் கொடுத்தாலும் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கொடுத்தா தாராளமாகவே கொடுத்துடலாம். ஆனால் இவ்வளோ பேருக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாலுமே ஒரு பெரிய தொகை தான். அந்த பெரிய தொகையை அவங்க சேர்க்கறதுக்கு பல பேர்கிட்ட போய் நின்று கையேந்தி பல வகைகளில் பாடுபட்டு தான் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. பலரும் அதுக்கு உதவி செய்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய மெனக்கல், இவ்வளோ பெரிய சிரமம் ஏன் அப்படின்னு கேட்டால், நிஜமான அந்த வாழ்க்கையை நம்ம வெற்றி பெறணும், அதுக்கு நம்ம இந்த உலகத்தில் ஏதாவது செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒன்று. ரெண்டாவது, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மரணத்துக்கு பிறகான வெற்றி அப்படிங்கிறது அது ஒரு தனி இல்லை. இந்த உலக வாழ்க்கையை கரெக்டாக வாழ்வதன் வழியாக உலகத்தையும் சரியாக வச்சுக்கிட்டு மறுமையிலையும் வெற்றி பெறணும். சில மார்க்கங்கள்ல எப்படி சொல்றாங்கன்னா, ஒரே ஏரியா கடவுளை நெருங்குறதுனா இந்த உலகத்தை எல்லாம் விட்டு பிரிஞ்சு உலகத்தில் உள்ள எந்த இன்பங்களையும் அனுபவிக்காம உலக வாழ்க்கையை பெருசா அதுக்காக வேண்டிய எந்த மெனக்கடலும் இல்லாம ஒரே கடவுளுடைய வழியில பக்தியில போறது, துறவரம் போறது, சாமியாராக போயிடுறது, குடும்ப வாழ்க்கையை புறக்கணிச்சிடுறது, வியாபாரத்தை புறக்கணிச்சிடுறது, அந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு கடவுளுடைய வழிபாட்டுல தவம் செய்யறது, இப்படி போயிடுவாங்க. ஆனா இஸ்லாம் அப்படி சொல்லலை. இந்த உலக வாழ்க்கையை நீ வாழணும், இதுல உள்ள கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் சந்திச்சு வாழ்க்கையில என்னென்னலாம் இருக்கோ மேடுபள்ளங்கள் எல்லாம் கடந்து அதுக்கு பிறகு நீங்க மறுமையில வச்சு வரணும். இந்த பாதை வழியாக அந்த பயணத்தினுடைய இலக்கை போய் அடையணும். அப்ப இந்த பாதையிலே நீங்க ஜெயிக்கணும், மறுமையிலையும் ஜெயிக்கணும். அவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, இந்த உலகத்திலையும் வெற்றி பெறணும், மறுமையிலையும் வெற்றி பெறணும். உலகத்துல வெற்றி பெறணும் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே மறுமை நம்பிக்கைங்கிறது சில பேருக்கு இருக்குது, சில பேருக்கு குறைவா இருக்குது, சில பேருக்கு இல்லாமலே இருக்குது, பல மாதிரி இருக்கிறாங்க. ஆனா இந்த உலகத்துல ஜெயிக்கணும் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உலகத்துல எல்லாத்துக்குமே இருக்கு. உலகத்துல நல்ல வாழ்க்கை வாழணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லாத மனிதர்களே இல்லைன்னு சொல்லிடலாம். எல்லாரும் அதுக்காக வேண்டி ஆசைப்படுறோம். அதனாலதான் நம்ம நிறைய தேடுறோம், நிறைய விஷயங்கள், அது வேணும் இது வேணும் அப்படின்னு நம்ம உலக வாழ்க்கையில அதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பட்டியல் இருக்கு. இது வேணும் அது வேணும்ன்ற பட்டியல் இல்லாத ஆட்களே கிடையாது. அவங்கவுங்களுடைய வயசுக்கு ஏற்ப, அவங்கவுங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ப, அவங்கவுங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப பல மாதிரி பல்வேறு வகையான தேவைகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது. அந்த தேவைகள்லாம் பூர்த்தியாச்சு அப்படின்னா அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பட்டியல் எல்லாருக்கும் இருக்கு. எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, பிள்ளைங்களுக்கு இருக்குது. ஒரு 4 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தைக்கு கூட அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இல்லாம எதுவுமே இல்லை. இப்ப முதல்ல உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி, உங்களுக்கு அந்த மாதிரி தேவை என்ன வேணும் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? என்ன வேணும் இந்த உலகத்துல நல்லா இருக்கிறதுக்கு, நல்லா வாழ்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா யாராவது சொல்லலாம். நான் மட்டுமே பேசணும் அவசியம் இல்லை, நீங்களும் பேசலாம், கிளாஸ் கொஸ்டின் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ஒரு ஆள் தான் பேசணும், மற்றவங்களாம் கேட்கணுன்ற ஒரு கட்டாயம் இல்லை. தாராளமா
ஒரு கலந்துரையாடல் மாதிரி கூட நீங்க இதை வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் நான் உங்கள்ட்ட கேட்க விரும்புற கேள்வி, அந்த மாதிரி பட்டியல் என்ன யாராவது சொல்லுங்க. எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும், இதெல்லாம் இருந்தா மகிழ்ச்சியா இருக்கும், இதெல்லாம் இருந்தா நான் வெற்றி பெற்றதா ஃபீல் பண்ணுவேன், இதெல்லாம் இருந்தா சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை. நமக்கு சொல்ல தெரியாட்டி கூட பக்கத்துல உள்ளவங்களை வச்சு கூட நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது மட்டும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. கடன் இல்லாம, கடன் வாங்காம எனக்கு வரக்கூடிய வருவாய் என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுல இருந்துச்சுன்னா போதும். அடுத்த கையேந்து நிக்கிற சூழல் இல்லாம ஓகே. ஒண்ணு வேற, சொந்த வீடு, வாடகைக்கு மாசம் மாசம் வாடகை கொடுத்தும் மாறல. அதுலயும் சென்னை மாதிரி ஊர்ல கேட்கவே தேவையில்லை. கிராமங்கள்ல எங்க ஊர்கள்ல எல்லாம் கூட ஓரளவுக்கு 4000, 3000, 5000 ரூபாய்க்கெல்லாம் நல்ல வீடு கிடைக்குது. ஆனா சென்னையில அப்படி எல்லாம் கற்பனையே பண்ண முடியாது. 4000 ரூபாய் 5000 ரூபாய் வீடெல்லாம் பார்த்தா எலிக்கூடு மாதிரி தான் இருக்குது, கோழிக்கூடு மாதிரி தான் இருக்குது. அதுலதான் நீங்க சரி ஓகே ஒரு சொந்த வீடு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், நல்லா பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா மகிழ்ச்சியா. வேற வேற என்ன தேவை? நல்ல ஆரோக்கியம், நோய் இல்லாத வாழ்க்கை. ஓகே, நல்ல உடல் ஆரோக்கியமா இருந்தா போதும்பா. அது இருந்துச்சுன்னா தான் சுவர் இருந்தா தான் சித்தனை வரைய முடியுங்கிற மாதிரி ஆரோக்கியம் இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் செஞ்சிடலாம், எப்படி வேணாலும் சம்பாதிச்சிடலாம், எப்படி வேணாலும் இருந்துடலாம். அப்ப முதல்ல ஆரோக்கியம் வேணும். ஆரோக்கியம் இல்லாம படுத்துக்கிறதா ஒண்ணுமே பண்ண முடியாது. காசு பணமே வச்சிருந்தா கூட அனுபவிக்க கூட முடியாது. பெரிய கோடீஸ்வரரா இருக்கிறாரு, ஆனா படுத்த படுக்கையா இருக்கிறாரு, ஆரோக்கியம் இல்லை, என்ன பண்றது? கிட்னி ஃபெயிலியர் டாக்டரு, அது வேற ஏதோ ஒரு பெரிய நோய் நொடிட்டாங்க, அதுல இருந்து அவங்களால மீண்டு வர முடியல, படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, மருத்துவமனையில இருக்கிறாங்க. எத்தனை கோடிக்கு அவங்களுக்கு சொத்து இருந்து என்ன பிரயோஜனம், எத்தனை அபார்ட்மெண்ட் இருந்து என்ன பிரயோஜனம், எத்தனை வணிக நிறுவனங்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே பயன்படாம போயிடும். ஆபியத்து வேற, ஆபியத்து வேணும், ஆரோக்கியம் வேணும்னு கேட்கறாங்க. ஓகே, வேற அல்லாவுடைய பொருத்தம் வேணும், அல்லாவுடைய திருப்தியை எதிர்பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அது தேவை. அது இருந்தா சந்தோஷமாயிருவேன். ஆனா அதை மெஷர் பண்றதுக்கு அளவுகோல் இல்லை நம்மகிட்ட. அது மறுமையில தான் தெரியும். ஒன்னொன்னே அளக்கிறதுக்கு அளவுகோல் இருக்குல்ல. பால் அளக்கிறதுக்கு ஒண்ணு வச்சிருக்கோம், பருப்பு அளக்கிறதுக்கு ஒண்ணு வச்சிருக்கோம். அந்த மாதிரி அல்லாவுடைய திருப்தி அப்படின்னு அளக்கிறதுக்கு பெரிய மெஷர்மெண்ட் கையில, அளவுகோல் கையில் இல்லை. செய்யறோம், இதுல திருப்தியா அதிருப்தியாங்கிறது மறுமையில தான் போய் தெரியும். தொழுதா அல்லாவுடைய திருப்தி, ஓகே, அல்லாவுடைய திருப்தி கிடைக்கிற மாதிரி தான் தொழுது இருக்கணும்ங்கிறது அங்கதான் செக் பண்ண முடியும். இங்க கரெக்டா நம்மளால சொல்ல முடியாது. நோன்பு வச்சா அல்லாவுடைய திருப்தி கிடைக்கும் தான், ஓகே, கரெக்டா நோன்பு வச்சது எல்லாருமே அல்லாவுடைய திருப்தி கிடைக்கிற மாதிரி தான் இருக்குமான்னு சொல்ல முடியாது. தொழுகை பத்தி கூட அல்லாஹ் சொல்லுவான், ஃபவைலுல் முஸல்லின், தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான்ங்கிறான். தொழுதவன் செத்தான். நம்ம பெரும்பாலும் எப்படி கேள்விப்பட்டிருப்போம்? தொழுங்க, தொழுதாதான் வாழ்க்கை, தொழுதாதான் நன்மை, தொழுதாதான் முன்னேற்றம், அப்படிதான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு வசனம் குர்ஆன் எப்படி சொல்லுதுன்னா, ஃபவைலுல் முஸல்லின், தொழுதவனுக்கு கேடு. ஏன்னா இது தொழுது அப்போ நல்லது, இது தெரியாம போயிடுச்சே. இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு காலையில 5 மணிக்கு சுபுக்கெல்லாம் எழுந்திரிச்சு நைட்டு 8 மணி 9 மணிக்கெல்லாம் இஷாவெல்லாம் தொழுது, தொழுதுக்கு கேடு நல்லா சொல்றாங்க, இப்ப விட்டுற வேண்டியதான் அப்படி சொல்ல முடியாது. அப்படி சில பேர் தொழுகிறாங்க. சில பேருடைய தொழுகை எப்படி ஆயிடுதுன்னா அது அவங்களுக்கே கேடா மாறிடுது. அல்லாவுடைய திருப்தியை பெறுகிற தொழுகையாக இந்த தொழுகை இருக்குதா, அல்லாவுடைய அதிருப்தியை பெற்று தருகிற தொழுகையாக இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் மறுமையில தான். உலகத்துல மெஷர் பண்றதுக்கு அளவுகோல் நம்ம கையில பெருசா இல்ல. அதனால அதை விட்டுவோம். அது இல்லாம வேற என்ன தேவை? ஏதாவது சொல்லுங்க, மனமளவு சொல்லலாம். இன்னும் நிறைய சொல்றது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிஸ்ட், ஒரு ஆளே 10 சொல்லலாம். உறவுகள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். உறவுகள் கடையில பல பஞ்சாயத்து இருக்கு, சண்டை, மூஞ்ச தூக்கிக்கிட்டு நான் வரமாட்டேன், உன் வீட்டு வாசப்படி ஏற மாட்டேன், நீங்க மூத்துக்கு தீதார் பார்க்க கூட வரக்கூடாது, அப்படியெல்லாம் நிறைய சண்டைகள் போட்டுக்கிறாங்கல்ல. அப்படி எல்லாம் இல்லாம அண்ணன் தம்பி மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா மாமி எல்லாரும் மகிழ்ச்சியா ஒன்னா இருந்தாலும் போதுமானது. அது ஒரு மகிழ்ச்சி. ஓகே, இது மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குன்னு இப்படியே கேட்டா ஆளாளுக்கு ஒண்ணு இருக்கும். இது மாதிரி ஒவ்வொன்றையும் இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் நெருக்கமா இன்னும் நெருங்கி உள்ள நெருங்கி போனீங்க அப்படின்னா மனிதர்கள் நம்ம தேடுகிற தேட்டத்துல ஹாப்பியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொன்னது ஆரம்பத்துல ஒரு லிஸ்ட் சொன்னாங்க. கடன் இல்லாத வாழ்க்கை அப்படின்னா பொருளாதாரம் வேணும்னு அர்த்தம். சொந்த வீடு பொருளாதாரம் வேணும்னு அர்த்தம். பணம் இருந்தா, அப்ப பணம் இருந்துச்சுன்னா நீங்க இதுக்கு பின்னாடி நீங்க சொல்ல விரும்பிய அதை சொல்லாமல் விடுபட்டு போன 1,00,000 விஷயத்தை பட்டியல் போடலாம். ஒரு ஐபோன் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், ஐயோ ஜம்முன்னு ஒரு லேப்டாப், அருமையான ஒரு கம்ப்யூட்டர், வீட்டுல ஒரு 58 இன்ச்சு ஸ்கிரீன்ல ஒரு பெரிய டிவி, நம்ம வீட்டுக்கு மட்டுமே தனியா ஒரு டிஷ் ஆண்டனா கூட, அங்க இருந்து கேபிள் அப்படி விட எல்லாரும் மொத்த உலகத்து சேனல் பாக்குற மாதிரி ஒரு டிஷ் ஆண்டனா, வீடு எப்ப பார்த்தாலும் ஏசியை போட்டு சொகுசா குழு குழுன்னு இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வாகனம், காரு, ஒரு 2 வீலரு, ஒரு நல்ல வீடு, நல்ல தோட்டம், அப்படி இப்படின்னு ஒரு பெரிய எல்லா லிஸ்டுக்கு பின்னாடி எது இருக்குன்னு கேட்டா
பணம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. பணம் இருந்தா ட்ரெஸ் வாங்கலாம், பணம் இருந்தா சாப்பாடு வாங்கலாம், பணம் இருந்தா பில்டிங் வாங்கலாம், பணம் இருந்தா கார் வாங்கலாம், பணம் இருந்தா அதை வாங்கலாம் இதை வாங்கலாம், பணம் இருந்தா இது எல்லாத்தையும் வாங்கிக்கலாம், எல்லாத்தையும் வாங்கிட்டு ஹாப்பியா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம். இன்னும் சில பேரு எனக்கு என்ன தேவை, நான் ஒரு பெரிய அதிகாரி ஆகணும், அதை நோக்கி ஓடுறாங்க. நான் ஒரு பெரிய அறிமுகமான பிரபல்யமான ஆளா இருக்கணும், அது மட்டும் நான் பெரிய ஆளாயிட்டேன் அது போதும் எனக்கு அப்படின்னு நினைக்கிற ஆட்கள். அதிகாரத்துக்கு போயிட்டா, அரசியல்வாதி ஆயிட்டா, அந்த மாதிரி ஆயிட்டா, இந்த மாதிரி ஆயிட்டா, அது கிடைச்சிட்டா இது கிடைச்சிட்டா, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குல்ல. ஆக்சுவலி உண்மையில வாழ்க்கைய கரெக்டா புரிஞ்சுக்கிறதா இருந்தா இது கிடைச்சா மகிழ்ச்சி அது கிடைச்சா மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, நிஜமா உண்மையிலே நம்ம எதையெல்லாம் மகிழ்ச்சியே கிடைக்கும்னு தேடி ஓடுறோமோ அது எதுவுமே நிரந்தரமான ஒரு நல்ல அமைதியான நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கைய நமக்கு தர்றதே இல்லை. நிஜமா தரவே இல்லை, அது எல்லாருக்குமே தெரியுது. ஆனாலும் நம்மையும் அறியாமல் நம்மளால ஏமாத்திக்கிட்டு ஒரு பெரிய ஓட்டத்துல ஓடிக்கிட்டே இருக்கோம். உதாரணமா உங்களுக்கு நீங்க இது கிடைச்சா அது கிடைச்சா வச்சிருக்கீங்கல்ல, அந்த மாதிரி லிஸ்ட்ல இதுக்கு முன்னாடி எத்தனையோ கிடைச்சிடும். கிடைச்சதுக்கு பிறகு 10 வருஷம் ஆயிடுச்சு அது கிடைச்சி. உதாரணமா அப்படி வச்சுக்கோ, ஒரு வீடு சொந்தமா வீடு கிடைச்சிட்டு நான் போதும் ஹாப்பி அப்படின்னு முடிவெடுத்திய. சொந்தமா வீடு கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் நினைச்சு பாத்திய ஒரு வீடு வாங்கிடணும், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இல்ல ஒரு 800 கிடைச்சாலும் ஓகே, இல்லப்பா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல கிடைச்சாலும் பரவாயில்லப்பா, ஒரு சின்ன வீடா இருந்தாலும் ஒரு 10க்கு 10 இருந்தாலும் நமக்கும் சொந்தமா இருந்தாலும் எலி விலையா இருந்தாலும் தனி விலையா வேணும் அப்படின்னு நமக்குன்னு ஒரு தனியா உண்டாயிடுச்சு அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. திடீர்னு உங்களுக்கு அடிச்சது ஒரு பெரிய ஜாக் பாட்டு, 10 கோடி ரூபாய் 10 ஏக்கர் நிலம் பூரா சுத்தி வீடு முழுக்க தென்னந்தோப்புல இருந்து பலாமரத்துல இருந்து மாமரத்துல இருந்து 8000 10,000 மரங்களுக்கு நடுவுல அப்படியே குழு குழு குழுன்னு பாக்குறதுக்கு அங்கிருந்து மேல இருந்து மழை காலத்துல அப்படியே மழை சாரல் கொட்டுகிற அற்புதமான ஒரு வீடு உங்களுக்கு கிடைச்சிருச்சு. எல்லாம் அப்படியே கற்பனை பண்ணுங்க, அப்படி ஒரு வீட்டுக்குள்ள எல்லாரும் உட்கார்ந்து இருக்கோம். யார் வீடு? உங்க வீடு, வாடகை வீடு இல்ல, ஏதோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகல, நீங்க சும்மா பார்த்துட்டு டூருக்கு போகல, ஊட்டிக்கு போகல, நீங்க உங்களுக்கே சொந்தமாக ஒரு 250 ஏக்கர் பிரம்மாண்டமான நிலப்பரப்புல எங்கு பார்த்தாலும் மரம் செடி உருகளுக்கு இடையில ஆறு ஓடுகிறது, குளம் இருக்கிறது, ஊரி இருக்கிறது, கிணறு இருக்கிறது, வானத்திலிருந்து மழை சாரல் பொய்கிறது, அற்புதமான ஒரு வீடு, எல்லா வசதிகளோட எல்லா வாய்ப்புகளோட அப்படி ஒரு வீடு அமைஞ்சிருச்சு. அமைஞ்ச எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 10 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு உங்களுடைய மகிழ்ச்சி என்ன? 10 வருஷமா டெய்லி மகிழ்ச்சி சந்தோஷம் மகிழ்ச்சி சந்தோஷம், அப்படியே இந்த 10 இவ்வளவு பெரிய சொத்து கிடைச்சவங்க சந்தோஷமாவே இருக்கிறாங்களா? அல்லது வீடு கிடைச்சவங்க அவ்வளவு பெரிய சொந்த வீட்டை உண்டாக்குனவங்க அது கிடைச்ச ஒரு 2-3 மாசத்துல அந்த வீட்டை மறந்துட்டு அதுல ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாம அதுக்கப்புறம் வேற ஏதாவது இது கிடைச்சா சந்தோஷமா அடுத்தது நோக்கி ஓடுறாங்களா? எல்லாம் செல்வந்தர்கள் பூரா பாருங்க, எடுத்த எடுப்புல எவ்வளவு பெரிய பிச்சையா யாரும் போகல, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வர வரைக்கும் அப்படியே ஏங்கி அப்படி இருந்தா அது கிடைச்சா இது கிடைச்சா அப்படின்னவங்க ஒரு கட்டத்துல கிடைச்சிருச்சு. கிடைச்சா 2 நாள் 3 நாள் 4 நாள் 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 5 மாசம் அதுக்கப்புறம் சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற மாதிரி ஒரு ஓரத்துல இருக்கு. அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாவே. உங்க வாழ்க்கையில எது கிடைச்சா எது எல்லாம் கிடைச்சா மகிழ்ச்சி நினைக்கிறீங்களோ அது எதுவுமே நிரந்தரமான நிம்மதி உங்கள் வாழ்நாள் முழுவதும் தருகிற மகிழ்ச்சி என்று உலகத்தில் எதுவுமே. லேட்டஸ்டா வந்திருக்கிற ஒரு மொபைல் 1,48,000 ரூபாய் கூகுள் பிக்சல்ல போட்டுறான். கூகுள் கம்பெனி அப்படியே டைப் பண்ணி புதுசா கண்டுபிடிச்சு அது அவ்வளவு அப்ளிகேஷனை கொடுத்து அவ்வளவு சூப்பரா அப்படியே விளம்பரம் பண்றான். பார்த்த உடனே பல இருக்குது, அதை வாங்கிட்டா போதும் அப்படின்னு நினைச்சீங்க, அதுக்காக வேண்டி உழைச்சிங்க, பணம் சேர்த்தீங்க, கடைசியில் போனை வாங்கிட்டீங்க. போனை வாங்கின உடனே அது துடைக்கிறது என்ன, அதுக்கு கவர் போடுறது என்ன, அதை பாதுகாப்பா வைக்கிறது என்ன, திரும்ப பாத்துக்கிறது என்ன, அப்படியே உருந்து புரண்டவங்க 6 மாசத்துக்கு பிறகு அந்த போன எங்க கிடக்குறே தெரியும். வந்த முதல் நாளே பிள்ளைங்க வந்து எதுக்கு கீழே போட்டுருவேன், இது ஏன் பொருள், காசு கொடுத்து வாங்கிருக்கேன், 1.5 லட்சம் ரூபாய், சாதாரணமான பொருளா, ரொம்ப பாதுகாப்பா வைக்கணும் அப்படின்னு பாதுகாப்புக்கு என்ன, அதுக்கு ஸ்டாண்ட் என்ன, அதுக்கு ஒரிஜினலான கேபிள் ஒயர் என்ன, சார்ஜர் கனெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்து செஞ்சவங்க 6 மாசத்துக்கு பிறகு அந்த போன் எங்க இருக்கு எங்க வச்சுன்னு தெரியலையேன்னு தேடுது. முதல் நாள் யாராவது தேடிப்பீங்களா? முதல் நாள் பையிலே வச்சிருந்தீங்க, கையிலே வச்சிருந்தீங்க, பேக்லயே வச்சிருந்தீங்க, படுக்கும்போது தலைவாணி கீழே வச்சிருந்தீங்க, பெட்டு பக்கமே வச்சிருந்தீங்க, கையை விட்டு தூரத்துல தள்ளி போகாம வச்சிருந்தீங்க. அவ்வளவு சந்தோஷம் அன்னைக்கு இருந்துச்சுல. அந்த போன் இன்னைக்கு இருக்குல்ல, அதே போன் தானே. இந்த போன் வந்தா சந்தோஷம், போன் வந்துருச்சு, வந்த அன்னைக்கு சந்தோஷம் இருந்துச்சு.
வந்து 4 நாள் கழிச்சு இந்த சந்தோஷம் எங்க போச்சு? ஒரு வாரம் கழிச்சு ஏன் குறைஞ்சிச்சு? போன் உடஞ்சிருச்சா? போன் காணாம போயிடுச்சா? போன்ல ஏதாவது ரேட்டு வேற ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சா? அந்த போனாவே இருக்குது. ஆனா என் மனசுல இருந்த மகிழ்ச்சி அன்னைக்கு இருந்த மாதிரி இல்லையே. இது போனுக்கு மட்டும் இல்ல, வீட்டுக்கு மட்டும் இல்ல, காருக்கு மட்டும் இல்ல, எதுவெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நீங்க நினைக்கிறீங்களோ எல்லாமே ஒரு லிமிட்டட் பீரியட் தான். கொஞ்ச காலத்துக்கு பிறகு திரும்ப வேற அது கிடைச்சா தான் மகிழ்ச்சி. இது என்ன? இது இவன் புதுசா ஒன்று போட்டிருக்கான், ஐபோன்ல 15 புது மாடல் 15 இறக்கி இருக்கான். அதுதான் அவ்வளவு லேட்டஸ்ட் தான். அது பார்த்தா கண்ணுக்கு கேடே கிடையாதான். அது அப்படி ஆப்ஷன் இருக்கான், இப்படி ஆப்ஷன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இது பழசா போயிரு, இன்னொன்னு பார்த்து மனசு தேட ஆரம்பிச்சது. எதுவுமே நிரந்தரமான மகிழ்ச்சியை உங்களுக்கு தரவே. இதைத்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா ஒரு செய்தியை சொல்லுவாங்க. எல்லாரும் அந்த ஹதீஸ எல்லா இடங்கள்லயும் எல்லா பயன்களையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு ஓடை நிரம்ப தங்கமாக இருந்தாலும் இன்னொரு ஓடை தங்கமா இருந்தா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஓடை நிரம்ப, ஓடைனா இப்படி ஓடுதுன்னு அர்த்தம். ஓடைனா தேக்கி கிடைக்கிற பேர் ஓடை இல்ல, தேக்கி கிடந்தா அது பேர் குட்டை. ஓடினால்தான் ஓடை. அப்ப ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன ஓடுது? தங்கமே ஓடுது. தங்கமே ஆறாக நீராக பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஒரு ஆறு மாதிரி ஒரு தங்கம் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த உலகமே உங்களுக்கு சொந்தம்னு அர்த்தம். உலகமே உங்களுக்கு சொந்தம், வேற ஒண்ணு தேவையில்லை. எது வேணாலும் அப்படியே ஒன்று ஊத்த வேண்டியதான். டக்குனு ஒரு கப்புல அள்ளி ஊத்துறோம்னா தங்க கப்பு உண்டாயிரும். ஒரு தட்டையில அள்ளி ஊத்துறோம்னா தங்க தட்டை உண்டாயிரும். ஏன்னா அந்த தண்ணி உறைஞ்சு போயிரும்ல. ஓடுற தங்க தண்ணியை தூக்கி ஊத்தியாச்சுன்னா என்னென்ன வடிவத்தில் ஊத்துறோமோ அந்தந்த வடிவம் மாறிக்கிட்டே போகல. கழுத்துல அள்ளி ஊத்தினா அப்படி கழுத்து முழுக்க தங்கமாயிரும். தலையில அள்ளி ஊத்தினா தலை முடியெல்லாம் தங்கமாயிடும். ஏன்னா தண்ணியில ஊத்துறோம். அது எல்லாம் அப்படியே அது மேல ஒரு லேயர் மாதிரி உட்கார்ந்துருக்குல, அந்த லேயர் எப்படி ஃபுல்லா தங்க லேயர். அப்படியே சோத்துல அள்ளி ஊத்துறிய சோறு தங்கம், போன்ல அள்ளி ஊத்துறிய போன் தங்கம், ஃபேன்ல அள்ளி ஊத்துறிய ஃபேன் தங்கம், டியூப்லைட்ல அள்ளி ஊத்துறிய டியூப்லைட் தங்கம், ஏசி அள்ளி ஊத்துறா ஏசி தங்கம், ஸ்கிரீன்ல ஊத்துறா ஸ்கிரீன் தங்கம். எதுல ஊத்துறாலும் ஊத்துற இடம் பூரா தங்கம். இதனோடி குண்டுமணி தங்கம் வாங்குறதுக்கு என்ன ஓட்டம் ஓடுறோம். எல்லாமே தங்கம் அப்படின்னா வாழ்க்கை எவ்வளவு ருசிகரமானது, எவ்வளவு மகிழ்ச்சிகரமானது. அவ இதை ஆண்டு அனுபவிச்சு முடிச்சு அந்த சந்தோஷத்தை அவன் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அவனுக்கு 1000 வருஷம் கொடுத்தாலும் பத்தாது. அவ்வளவு பெரிய இன்பம் இருக்கு, அவ்வளவு சொத்து இருக்கு, அவ்வளவு காசு பணம் இந்த தங்க ஓடையில ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த அனுபவத்தை விட்டுட்டு ஒரு ஓடை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கத்துல இருக்கு இந்த ஓடையும் கிடைச்சிச்சுன்னா, இந்த ஓடையும் தங்கமா மாறிடுச்சு அப்படின்னா மாறிச்சு ஒண்ணு நிக்க முடியாது. ஏற்கனவே வச்சிருக்க ஓடையை வச்சு என்ன வச்ச, அதை வச்சு வாங்குறதுக்கே பூமி வேற இல்ல. சந்திர மண்டலத்தை எவ்வளவு கூறு போட்டு விற்கல. சூரியன் விற்பனைக்கு வரல, சந்திரன் விற்பனைக்கு வரல. வந்தா அதை வச்சு வாங்கிக்கலாம். விற்கிறதுக்கு ஆள் இல்ல, வாங்குறதுக்கு ஆள் இல்ல. ஏற்கனவே இருக்கிறதே தங்கமா உட்கார்ந்துருக்கு. இந்த தங்கத்தை வச்சு வாங்குறதுக்கு உலகத்துல பொருளே இல்லைங்கிற அளவுக்கு உங்கள்ட்ட தங்கம் மிகச்சு போய் கிடக்குது. அவ்வளவு தங்கம் இருக்க இன்னும் தேவையே இல்லை. ஆனாலும் இன்னொரு ஓடை இருந்தா நல்லா இருக்குமேன்னு நீங்க ஓடுறீங்கன்னா, அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா ஜுருத்துல் மகாபிர். மக்பராக்களை நீங்கள் சந்திக்கிற வரை, கபிரிஸ்தானுக்கு போற வரை இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும். ஏண்டா இந்த ஓட்டம் ஓடுறிய மனுஷன் இப்படி ஓடுறாங்க. மனுஷனுடைய இயல்பான தேட்டத்தை ஆசையெல்லாம் இங்க சொல்றான். இங்க நல்ல கவனிங்க. அப்ப மனிதர்களாகிய நாம நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறது அதுதான் நம்முடைய இலக்கு. அதுக்காக எல்லாத்தையும் தேடுறோம். நம்ம தேடுறது எல்லாமே எதுக்குன்னு கேட்டா அந்த பொருளுக்காக தேடவே இல்லை. நிஜமா ஒண்ணு புரிஞ்சுங்க. இந்த ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த நிகழ்ச்சியை முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்கள்ட்ட நீங்க கஷ்டம்னு சொல்றதுக்கு ஒண்ணு மிச்சம் இருக்காது. ஒரே ஒரு கஷ்டம் மிச்சம் இருக்க. ஐயோ நான் எவ்வளவு சிரமப்படுறது தெரியுமா, நான் எவ்வளவு துன்பப்படுறது தெரியுமா, எனக்கு ஏன்னா எனக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனை வருது தெரியுமா அப்படியெல்லாம் புலவுவீங்கல்ல. இந்த ஒரு உண்மையை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா இந்த நிகழ்ச்சியை முடித்து நீங்க வெளியேறுகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் சிரமமே இல்லை, கஷ்டமே இல்லை, துன்பமே இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு துன்பமும் இல்லையே, ஹாப்பியா இருக்க அப்படி சொல்லுவீங்க. நீங்க ஒரு உண்மை இப்படி என்ன உண்மை, எதையெல்லாம் தேடி ஓடுறோமோ இது கிடைச்சா மகிழ்ச்சி, அது கிடைச்சா மகிழ்ச்சி, அது கிடைச்சா மகிழ்ச்சி ஓடுறீங்க. உண்மையில நீங்கள் ஓடுவது அந்த பொருளை நோக்கி அல்ல, அதன் பின்னால் கிடைக்கிற அந்த இன்பத்தை நோக்கி. நான் சம்பாதிக்க போனல, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், பணம் வேணும், பணம் 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 பணம். உண்மையில
பணம் என்பதற்காக நான் என்னுடைய உழைப்பை கொடுத்தனா, அல்லது அந்த பணம் கிடைச்சிச்சுன்னா அந்த பணத்துக்கு பின்னாடி ஒரு ஃபீல் கிடைக்கும் பாரு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், நம்ம பெரிய சக்சஸ் பண்ணிட்டோம், நிறைய சம்பாதிச்சிட்டோம், உலகத்தையும் நம்ம விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு வகையான ஒரு மன உணர்வு வந்துச்சு பாத்தீங்களா? அந்த உணர்வை தேடித்தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலி செல்போனை வாங்கினவங்க செல்போனுக்காரண்டி வாங்கல. இந்த வீடு கிடைச்சா மகிழ்ச்சி. நம்மள வீட்டுல இருக்க செங்கலை சிமெண்ட்டுக்காக ஆசைப்பட்டிய, ஐயோ அந்த செங்கலை பார்க்கணுமே, செக்க செவேன்னு அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, அதுக்காக வேண்டிய அந்த வீடு. இந்த சோத்துக்குள்ள ஊத்தி வச்சிருக்கோம் பாரு அந்த சிமெண்ட், சங்கர் சிமெண்ட போட்டு வச்சிருக்கான், பிர்லா சிமெண்ட போட்டு வச்சிருக்கான். அந்த சிமெண்ட பார்த்தாலே எனக்கு ஆசையா இருக்கும். அந்த சிமெண்ட்டுக்காக வீடு உள்ள போட்டுருக்கிற கம்பி, டிஎம்டி கம்பிக்காரண்டியா வீடு, உள்ள போட்டு வச்சிருக்க ஜல்லிக்கல்லுக்கா வீடு, உள்ள ஊத்தி வச்சிருக்க அந்த தண்ணிக்காக நீ எதுக்கு இந்த சோத்துக்காக வீடு ஆசைப்பட்டிய? இந்த வீட்டை நீங்க எதுக்கு ஆசைப்பட்டீங்க? இந்த வீடு கிடைச்சிருச்சுன்னா அந்த வீடு கிடைச்ச பிறகு உள்ளத்தில் வீடு கிடைச்சிருச்சே அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மகிழ்ச்சி வருமே, அந்த மகிழ்ச்சிக்காகத்தான் இந்த வீடு. வீட்டுக்காக நீங்க நினைக்கல. வீட்டுக்கு பின்னாடி ஒரு மகிழ்ச்சி, பணத்துக்கு பின்னாடி ஒரு மகிழ்ச்சி, போனுக்கு பின்னாடி ஒரு மகிழ்ச்சி, கேமராவுக்கு பின்னாடி ஒரு மகிழ்ச்சி, ஏசிக்கு பின்னாடி ஒரு மகிழ்ச்சி. அதுக்கு பின்னாடி இருக்க மகிழ்ச்சி தான் உங்கள் தேவையை தவிர இந்த பொருள் தேவையில்லை. இந்த பொருள் உங்களுக்கு நிஜத்துல மகிழ்ச்சியை தரவே தரல. இந்த பொருள் கிடைச்சா அதுக்கு பின்னாடி எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். நீங்க ஓடுறது பின்னாடி இருக்கிற மகிழ்ச்சிக்காக. புரிஞ்சு போச்சா? நம்ம உலகத்துல மகிழ்ச்சி கிடைக்கும் என்று தேடுகிற எதுவும் மகிழ்ச்சி அல்ல. அந்த பொருளில் மகிழ்ச்சி இல்லை, அந்த பதவியில் மகிழ்ச்சி இல்லை. மகிழ்ச்சி எங்க இருக்கிறது? அதன் பின்னால் இருக்கிற ஒரு உணர்வு, அது மனம் சார்ந்தது. பொருளில் மகிழ்ச்சி இல்லவே இல்லை. உங்களை சுத்தி இருக்கிற சுற்றுப்புற சூழ்நிலைகள்ல மகிழ்ச்சி இல்லவே இல்லை. மகிழ்ச்சியும் ஆனந்தமும் எதை எங்க இருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் இருக்கிற ஒரு மன உணர்வு தான் மகிழ்ச்சிங்கிறது. அப்ப அந்த பின்னாடி இருக்கிற மன உணர்ச்சியை தேடிதான் நீங்க ஓடுறீங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் நான் எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறவனும் எம்எல்ஏவுக்காக வேண்டி இல்ல, எம்எல்ஏ ஆயிட்டா ஒரு சந்தோஷம். பிரதமர் ஆகணும், பிரதமருக்காக வேண்டி இல்ல, பிரதமர் ஆயிட்டா ஒரு சந்தோஷம். வீடு கட்டணும், வீட்டுக்காக இல்ல, வீடு கட்டிட்டா ஒரு சந்தோஷம். சாராயம் குடிக்கணும், சாராயம் குடிப்பதற்காக இல்ல, சாராயம் குடிச்சா அதுக்கு பின்னாடி ஒரு சந்தோஷம். எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சந்தோஷம் இருக்கு, ஒரு அமைதி, ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. அதை தேடிதான் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கோம். மனித குலம் முழுவதுமே யாரும் விதிவிலக்கு இல்லை. முஸ்லிம், இந்து, கிறிஸ்தவர், கடவுளை இல்லைன்னு சொல்றவங்க யாரும் விதிவிலக்கு இல்லை. எல்லாருமே அதை தேடிதான் ஓடுறோம். இப்ப நல்ல யோசிங்க, மனித குலத்தை படைத்த இறைவன் மனிதர்களுக்கான தேவை என்பது என்ன என்பதை மிக ஆழமாக அறிந்த இறைவன், மனிதர்களின் தேவைகள் என்ன என்பதை மனிதர்களுக்கு உணர்வுகளுக்குள்ளே அமைத்து வைத்த இறைவன், இந்த மனித குலத்திற்கு உனக்கு தேவை மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தானே, இந்த தேவைய இந்த மகிழ்ச்சிய அடைய விடாம தடுக்கிற ரெண்டு அம்சம் இருக்கிறது. இறைவன் சொல்லுங்க பாருங்க, இந்த ரெண்டே ரெண்டு அம்சம் தான் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு. வீடு கிடைக்கல, பேரு கிடைக்கல, பதவி கிடைக்கல, அது இல்லனா நீ மகிழ்ச்சி இல்லாம, சந்தோஷம் இல்லாம, நிம்மதி இல்லாம போறதுக்கு அது காரணம் இல்ல. வேறொரு காரணம். என்ன காரணம் தெரியுமா? ரெண்டே ரெண்டு காரணம். இந்த ரெண்டு காரணத்தை நீக்கிட்டா நீ மகிழ்ச்சி ஆயிடுவ, சந்தோஷம் ஆயிடுவ. அதுல ரெண்டு காரணம். ஒன்று இந்த நிமிடத்திற்கு முன்னால் நடந்தது, இன்னொன்று இந்த நிமிடத்திற்கு பின்னால் நடக்க இருப்பது. நீங்க நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, மகிழ்ச்சி இல்லாம, சந்தோஷம் இல்லாம, எதையோ பறி கொடுத்த மாதிரி துன்பத்துல உழவுறீங்களே, அதுக்கு என்ன காரணம்னா ரெண்டு காரணம். ஒண்ணு, இந்த செகண்டுக்கு, இப்ப நம்ம இருக்கிறோம்ல இந்த மூமெண்ட், இந்த செகண்ட் 12 மணி 34 நிமிடம் 54 செகண்ட், அந்த செகண்டுக்கு முன்னாடி உள்ள செகண்டும் இதுக்கு பின்னாடி வர இருக்கிற செகண்டும், இந்த அடுத்த முந்தைய பிந்தைய ரெண்டு இடங்களை பற்றிய சிந்தனை தான் உங்களை மகிழ்ச்சி இல்லாமல் ஆக்குகிறது. பின்னாடி இருந்து முன்னாடி வாங்க, முன்னாடி இருந்து பின்னாடி வாங்க. வேற எங்க நில்லுங்க? நீங்க இப்ப இருக்கிற இந்த செகண்ட்ல இருங்க. இந்த நிமிஷத்துல நீங்க வாழ ஆரம்பிச்சா நீங்க சந்தோஷமாயிருவீங்க. இந்த நிமிஷத்துல வாழணும், இந்த நிமிடத்தில் வாழு, இந்த கணத்தில் வாழு. பெரும்பாலும் நம்ம எல்லாரும் இந்த கணத்துல தான் வாழறோம். ஒவ்வொருத்தரும் இந்த நிமிஷத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் என்ன போன நிமிஷம் வாழ்ந்தேனா? நான் இந்த நிமிஷத்துல நான் வாழ்றேன், 12:35 இந்த நிமிஷத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்ல, நம்முடைய மூளை இந்த நிமிஷத்துல வாழல. நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம்னா நம்ம இதுக்கு முந்தின நிமிஷத்துல வாழ்றோம், இல்லாட்டி பிந்தின நிமிஷத்துல வாழ்றோம். இந்த நிமிஷத்துல வாழ்ற முடிவை எடுத்துட்டீங்க, அதுக்கான வழியை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க மகிழ்ச்சி ஆகிடுவீங்க.
அது என்ன முந்தி பிந்தி? இதை நமக்கு புரிஞ்சுக்கிற லாங்குவேஜ்ல சொல்றதா ரெண்டு வார்த்தை. ஒண்ணு, கடந்த காலத்தை பற்றிய நினைவுகளால் நாம் படுகிற கவலை. இன்னொன்று, எதிர்காலத்தை பற்றிய நம்முடைய நினைவுகளில் வருகிற அச்சம், பயமும் கவலை. கவலை எது? ஏற்கனவே நடந்து முடிஞ்சதை நினைச்சுக்கிட்டே இருக்கு. இப்படி ஆயிட்ட, அவர் இறந்துட்டாரு, தம்பி போய் சேர்ந்துட்டானே, வீடு இடிஞ்சு விழுந்துருச்ச, கரண்ட் போயிடுச்ச, அது அப்படி ஆயிடுச்ச, இது இப்படி ஆயிடுச்ச அப்படின்னு கடந்த காலத்துல நடந்து முடிஞ்ச நிகழ்வுகளை பத்தி நினைச்சு பாத்தீங்களா? அந்த நினைவுகள் தான் நம்முடைய கவலை. நாம கவலைப்படுறதுக்கான முக்கியமான காரணம் நடந்து முடிஞ்ச அந்த நிமிஷம் தான். அதை பத்தியே நினைச்சு 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 அல்லாஹ் நமக்கு மார்க், அல்லாஹ்வுடைய மார்க் நமக்கு வழிகாட்டுது. அதை பத்தியே நீ நினைக்கிறிய, நடந்து முடிஞ்சிருச்சுல, நடந்து முடிஞ்சதை உன்னால மாத்த முடியுமா? நடந்து முடிஞ்ச அப்படி ஆயிட்ட, இப்படி ஆயிட்ட, நீ துன்பப்பட்டு அதை நினைச்சு 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 சரி இப்படி நினைக்கிறியப்பா, நடந்து முடிந்ததை உன்னால் மாற்ற முடியுமா? முடியவே முடியாது. எதையுமே மாற்ற முடியாது. இந்த செகண்டுக்கு முந்தி இப்ப வந்து 12:34 நான் கையை இவ்வளவு உயரத்துக்கு தூக்குனேன், அவ்வளவு உயரத்துக்கு தூக்குனத தூக்க விடாம ஆக்க முடியுமா? 12:34 இது 37க்கு தூக்க விடாம கெட்டி போட்டுலாம். 34க்கு தூக்குனத தூக்க விடாம ஆக்க முடியுமா? முடியவே முடியாது. இதுக்கு இந்த நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்துட்டீங்க, 12 மணிக்கு சமணம் போட்டு உட்கார்ந்துட்டீங்க, சமணம் போட்டு உட்கார விடாம ஆக்கணும். எப்படி ஆக்குறது? 12 மணிக்கு சமணம் போட்டு உட்கார்ந்துட்டோம், சமணம் போட்டு உட்கார விடாம பிஸ்மிகால் போட்டு அத்தையாத்திர உட்கார மாதிரி உட்காரணும். அடுத்து உட்கார வச்சுக்கலாம். ஏற்கனவே உட்கார்ந்து அடிக்க முடியுமா ரப்பரை வச்சு? இதுக்கு முன்னாடி நடந்த எதையாவது மாற்ற முடியுமா? பேசுற பேச்ச மாத்த முடியுமா? சிரிச்ச சிரிப்பை மாத்த முடியுமா? அழுத அழுகையை மாத்த முடியுமா? நடந்த துன்பங்களை மாத்த முடியுமா? நடந்த எதையாவது எதையுமே மாத்த முடியாது. முடிஞ்சது மாத்தவே முடியாது. அப்படிங்கறது நீ எதுக்கு மாத்த ட்ரை பண்ற? இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதை எப்படியாவது மாத்திக்கலாம் அப்படின்னு நீ யோசிக்கிற. அதனாலதான் கவலை. ஏன் கவலை வந்து தெரியுமா? முடியாது. டெய்லி காலையில வந்தோட வெளியே வரையும் சூரியன் அப்பா பயங்கரமா வெயில். சரி இப்ப என்ன பண்றிய? சூரியன் மாத்திருமா? நாளைக்கு காலையில இந்த 6 மணிக்கு வர வேலையெல்லாம் வச்சுக்காத, ஒரு 8 மணி 9 மணிக்கு வர. காலங்காத்தாலே வேத்து வடிஞ்சு அப்போ முடியுமா? அப்ப நம்ம அறிவு என்ன சொல்லுது? அதெல்லாம் மாத்த முடியுமா? முடியவே முடியாது. அதுக்கு என்னைக்காவது சூரியனை திட்டிருக்கீங்களா? அதை நொந்து 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 நீங்க கவலைப்பட்டிருக்கீங்களா? அப்ப உங்க அறிவு என்ன சொல்றது? நடந்து முடிஞ்ச நிகழ்வை மாத்தவே முடியாது. வந்ததுதான், அதை ஒண்ணும் செய்ய முடியாது. அதுக்கு பிறகு வர்றதுக்கு வேணா கொலையை பிடிச்சிக்கலாம், துணியை வச்சுக்கலாம், ஏசியை போட்டுக்கலாம், ரூபம் வேகமா பண்ணிக்கலாம். ஆனா முடிஞ்சது நடந்ததை மாத்தவே முடியாது. அதை நினைச்சு கவலைப்படாத, அதை தூக்கி ஓரங்கட்டு. அடுத்து என்ன சொல்றான்? இது நடந்தது. அடுத்தது என்ன? நடக்க போறது. திடீர்னு வியாபாரத்துல நஷ்டமாயிடுச்சுன்னா, பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையில இருந்து திடீர்னு தூக்கிட்டாங்கன்னா, கை வந்து வலி வந்துகிட்டே இருக்குது, திடீர்னு கையை தூக்க முடியாம போயிடுச்சுன்னா, ஒரு மாதிரியா தலை கிருகிருன்னு சொல்லுது, திடீர்னு மயக்கம் மட்டும் விழுந்துட்டோம்னா, வண்டிக்கார ஒரு மாதிரி லம்பி போய்கிட்டே இருக்கான், இங்கே ஆக்சிடென்ட் ஆயிட்டாம்னா, மழை வர்ற மாதிரி தெரியுது, மழை வந்து எல்லாம் நனைஞ்சு போயிடுச்சுன்னா, இனிமே நடக்க போறது அப்படி ஆயிடுச்சுனா, இப்படி ஆயிடுச்சுனா, இப்படி ஆயிடுச்சுனா, உள்ளத்துக்குள்ள ஒரு நேர உணர்வு வருது. அந்த உணர்வுக்கு பேர் பயம். எதிர்காலத்தை நினைத்தால் பயம், கடந்த காலத்தை நினைத்தால் கவலை. எதிர்காலத்து பயம், அது இனிமே ஃபியூச்சர் வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம். கடந்த காலம் மாற்றவே முடியாத ஒண்ணு, வந்து முடிஞ்சிருச்சு, ஒண்ணு பண்ண முடியாது. ரெண்டையும் தூக்கி வச்சுட்டு நிகழ்காலத்துக்குள்ள நீ வந்து பாரு, மகிழ்ச்சி உனக்கு கேரண்டி. மனித குலத்திற்கான மிக முக்கியமான, இது எல்லா மனுஷனுக்கும் பொதுவானதுங்கிறதுனால தான் இறைவன் என்ன பண்ண தெரியுமா? முதலாக மனித குலத்தை படைத்து, மனித குலத்தினுடைய ஆதி தந்தை ஆதி தாய் 2 பேரையும் படைத்து இந்த பூமியில பரவ விடுகிற நேரத்துல, வாழ செய்கிற நேரத்துல இறைவன் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? முதலாக எத்தனையோ நபிமார்களுக்கு என்னென்னமோ அல்ல சொல்லியிருக்கான். நபிமார்களுக்கு பின்னாடி சொன்னதெல்லாம் விட்டுருங்க. முதல் மனுஷனை படைச்சி, முதல் தாயை படைச்சி, நீங்க போய் பூமியில வாழுங்கன்னு சொல்லும் பொழுது முதலா சொன்ன செய்தி என்ன தெரியுமா?
மனித குலம் எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிற அந்த மகிழ்ச்சி எப்படி, நிம்மதி எப்படி, மன அமைதி எப்படி, மனுஷன் அதைத்தான் தேடுவான். அதுதான் அவனுக்கான ஒரே குறிக்கோள். காசும்மா, பணம்மா, படிப்பும்மா, மார்க்கும்மா, அதும்மா, இதும்மா எதுவும் அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு தேவைப்படுறதெல்லாம் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்கான வழி என்ன தெரியுமா அப்படின்ட்டு முதலாக உலகத்துல மனுஷனை அனுப்புகிற நேரத்துல அதற்கான வழியை சொல்லித்தான் இறைவன் அனுப்பான். எவ்வளவோ சொல்லலாம் இறைவன், என்ன மட்டும்தான் வணங்கணும், என் தூதர் சொல்லதை கேட்கணும், அதை அப்படி பண்ணணும், தொழுகணும், நோம்பு வைக்கணும், ஜகாத்து கொடுக்கணும், ஹஜ்ஜு கொடுக்க செய்யணும், 1000 சொல்லலாம். எதையும் சொல்லல இறைவன். முதலாக உலகத்துக்கு மனிதர்களை அனுப்பி வைக்கிற பொழுது இறைவன் சொல்றான். குர்ஆன்ல எடுத்து பாருங்க, 2-3 இடத்துல குர்ஆன்ல அந்த செய்தி அந்த வருகிறது. இஹ்பிது மின்ஹா ஜமீஆ, நீங்க இங்க இருந்து பூமிக்கு போங்க, இறங்குங்க. ஃபைம்மா யஹ்தியன்னகும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் வரும். நீ எப்படி வாழணும், எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு என்னிடமிருந்து நான் உனக்கு செய்தியை சொல்லுவேன். ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், என்னுடைய வழிகாட்டுதலை யார் பின்பற்றுகிறாரோ அவருக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. நான் சொல்ற மாதிரி நீ நட, நான் சொல்ற மாதிரி நீ ஃபாலோ பண்ணு. ஐயோ அப்படி ஆயுமே ஆனாலும் கவலைப்பட மாட்டேன், ஆயிருமேனு பயப்பட மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் பட்டாங்க. எதுக்காவது அவங்க அழுதாங்க, புலம்புனாங்க, 4 நாள் உட்கார்ந்து கண்ணீர் வடிச்சு கஞ்சி வெள்ளம் மூக்கு சிந்தனாங்க. ஒரு செய்தி இருக்கு ஹதீஸ்ல, எவ்வளவு துன்பப்பட்டாங்கன்னு சொல்றா. என் புள்ள மௌதா போயிட்டான், எத்தனை பேர் அழுகுறாங்க, ஐயோ இறைவனே கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த எல்லா பிள்ளைகளையும் வாழ்கிற காலத்துல எல்லாம் இருந்தான், ஒரே ஒரு பிள்ளையை தவிர. ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் வாழ்கிற காலத்திலே மௌத்து, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்கிற காலத்திலே மௌத்து, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா வாழ்கிற காலத்திலே மௌத்து, இப்ராஹிம் வாழ்கிற காலத்திலே மௌத்து, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தவிர எல்லாரும் மௌத்து. 4 பிள்ளை பொம்பளை பிள்ளைகளை கொடுத்தான், 3 பிள்ளைகளை எடுத்துட்டாங்க அல்லாஹ் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நினைச்சு வருந்தி கவலைப்பட்டு அழுது ஒரே ஒரு நிகழ்ச்சி உண்டான். இது மாதிரி 1000 செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில சொல்லலாம். கவலைப்படு, நம்ம இன்னைக்கு எதையெல்லாம் நினைச்சு கவலைப்படுவோமோ அது எல்லா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. எதையெல்லாம் நினைச்சு பயப்படுவோமோ அது எல்லா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படவும் இல்லை, அவர்கள் பயப்படவும் இல்லை. எப்படி கவலை இல்லாம பயம் இல்லாம? அல்லாஹ் கொடுத்தா கேரண்டி. நான் சொல்றது ஃபாலோ பண்ணு, நான் சொன்ன மாதிரி நட, நான் சொன்ன ரூல் என்னவோ அதை நீ எடுத்துக்க. நான் குர்ஆன் தெரிஞ்சிருக்கல படி, நான் எப்படி சொல்றேன் பாரு. நீ உலகமே இருந்தாலும் சொல்லலாம், வயநாடு மாதிரி ஒரு பெரிய பேரழிவு வருதா கவலையே பட மாட்டாங்க. மற்றவங்க எல்லாம் உட்காந்து அழுவாங்க, உப்பாரி வைப்பாங்க. ஐயோ ஒருத்தர் போற சொல்றாரு, கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டு காலம் வெளிநாட்டுல போய் சம்பாத்தியம் பண்ணி மொத்த சம்பாத்தியத்தையும் கொண்டு ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு இடத்தை விலைக்கு வாங்கி ஒரு 30-40 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு வீட்டை பிரம்மாண்டமா கட்டி, கட்டப்பட்ட வீட்டுக்குள்ள இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளாக குடியேறணும். வீடு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வீடு ஓபனிங்கான பத்திரிகைகள்லாம் அளிக்கப்பட்டு சொந்தக்காரங்களுக்கு சொல்லப்பட்டுருச்சு. அடுத்த வாரம் வீட்டுக்குள்ள குடி போகணும். புது வீடு, புதுமனை, புகுவிழா கடிதம்லாம் அடிச்சு கொடுத்து மக்கள் எல்லாத்துக்கும் தகவல் சொல்லப்பட்டுருச்சு. அடுத்த வாரம் புது வீட்டுக்குள்ளே குடி போகணும். இந்த வாரம் வீட்டே காணும், வீடே இல்லை. வேற என்ன இருக்கு? வீடு அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே மண் முகடு, மண்ணால் மூடி இருக்கு. இப்ப இங்க நடந்துச்சு வயநாட்டுல, மண்ணால மூடி. நம்ம எல்லாரும் சொல்லி எவ்வளவு பெரிய துன்பம், எவ்வளவு பெரிய கஷ்டம், இப்படி ஆயிடுச்சு. வாழ்நாள் முழுக்க உழைச்ச உழைப்பு எல்லாம் வீணா போச்ச. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இதை விட பல மடங்கு சோதனை வந்துச்சு. இதுவே நமக்கு ஐயோ அந்த மனுஷன் எப்படி அப்படின்னு நினைக்கிறவங்க, இதை விட பல 100 மடங்கு சோதனைகளுக்கு, துன்பங்களுக்கு, துயரங்களுக்கு ஆட்படுத்தப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் கூட இதற்காக, தன்னுடைய இழப்புக்காக, துன்பத்திற்காக அவர்கள் அழுததாக அவர்களுடைய ஹதீஸ்ல ஒரு செய்தி இல்லை. எப்படி அலாம முடிஞ்சிச்சு? பயங்கரமான போர்க்களத்துக்கு போறாங்க. போர்க்களம்னால நமக்கு தெரியும், போர்னால என்ன? எதிரிகளை அடிக்கிறது, வெட்டுறது, குத்துறது, கொலை பண்றது, சாகடிக்கிறது தானே. போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாரும் ஒரு போருக்கு போயிட்டு போர்க்கள பயணத்துல இருந்து திரும்ப வந்துட்டு இருக்காங்க. சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, எல்லாரும் கொஞ்சம் எட்டி நடங்கங்கறாங்க.
எல்லாரையும் கொஞ்சம் முன்னாடி நடக்க விட்டாங்க. எல்லாரும் முன்னாடி போறாங்க. பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை கூப்பிடுறாங்க. ஆயிஷா நாயகி கூப்பிடுறாங்க. ஆயிஷா வா, என்ன செய்யணும்? மரியா 2 பேரும் ஓட்டப்பந்தயம் வச்சு விளையாடுவோமா? இந்த காதல் ஜோடிகளுக்கு வயசு எத்தனைங்கிறிய? ஓட்டப்பந்தயத்துல விளையாண்டுதான் இருப்போம். எத்தனை வயசுல விளையாண்டுருப்போம்? 18 வயசுல கல்யாணம் முடிஞ்சா 18 வயசுல ஓடி இருப்போம், 19 வயசுல ஓடி இருப்போம், 20 வயசுல ஓடி இருப்போம், 22ல ஓடி இருப்போம், 25ல ஓடி இருப்போம், 30 கூட ஓடி இருப்போம். இந்த ஜோடிகளுக்கு வயது எத்தனை? ஏறத்தாழ 60 தொட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வயசு 60. 60 வயதை நெருங்கிய ஜோடிகள், தம்பதிகள் ஒரு போர்க்கள பயணத்துல, எப்படிப்பட்ட பயணம்? போர்க்கள பயணம்னாலே ஒரு போருக்கு போயிட்டு வந்தா எப்படி ஒரு 10-20 சஹாபாக்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க. பல குடும்பங்கள் கவலையோடு துன்பத்தோடு உட்கார்ந்துருக்கும். பல பேர் கையிழந்திருப்பாங்க, கால் இழந்திருப்பாங்க, காயப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட பெரும் மன வலியோடு வருகிற ஒரு சந்தர்ப்பத்துல அதை பத்தி எல்லாம் துளி கூட கவலைப்படாம எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓட்டப்பந்தயம் வைப்போம் அப்படின்னு 2 பேரும் ஓடுறாங்க. ஓடி முடிச்சு பந்தயத்தினுடைய ரிசல்ட் எல்லாம் வெளியிடப்படுது. எப்படி? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு உடம்பு போட்டுருச்சு, அன்னைக்கு நான் ஒல்லியா இருந்தோம்ல அப்ப என்ன ஜெயிக்க முடியல, இன்னைக்கு கொஞ்சம் குண்டாயிட்டோம்ல அதனாலதான் நீங்க ஜெயிச்சிட்டிய. ரசூலுல்லாஹ் ஜெயிச்சாங்க. அதுக்கு அவன் ஆன்சர். எப்போதுமே ரசூலுல்லாஹ் ஜெயிக்க முடியாது, அது வேற செய்தி. முன்னரும் சரி பின்னரும் சரி அல்லாஹ்வுடைய தூதருடைய உடல் ஆற்றலுக்கு நிகராக உலகத்தில் யாரும் எந்த ஆண்களும் கூட நபிகளாரோடு போட்டி போட முடியாது. இப்ப யோசிங்க, இவ்வளவு ஒரு நெருக்கடியான ஒரு தருணம், ஒரு போர்க்கள பயணம், பெரும் துன்பமும் கவலையும் அத்தனை பேருடைய மனங்களையும் பீடித்திருக்கிற தருணம். அந்த தருணத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயத்தையும் கவலையும் ஓரம் கட்டி வச்சுட்டு அவங்களால அந்த நிமிடத்துல மனைவியோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக குடும்பம் நடத்த முடிந்தது என்றால் எப்படி சாத்தியமானது? இது வெறும் கதை கிடையாது, நம்ம வாழ்க்கைக்கான பாடம். நான் எப்படி இருந்தா சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறத சொல்லி தரதுக்காக அல்லாஹ் அனுப்பின தூதர். நம்ம அதையெல்லாம் படிக்க மாட்டேங்கிறோம். நம்ம சும்மா பயானு அப்படின்னாலே அது நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி முக்காடு போட்டு உட்காந்து ரொம்ப அமைதியா கேட்போம். முடிஞ்சது பிறகு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அவர் வேலை அவர் சொல்றத சொன்னாரு, நம்ம வேலை நம்ம செய்யறதை செய்வோம். அங்க கேட்டுட்டு இருந்தீங்களா? ஆமா, தொழுகன் அல்லாவுக்காக வைக்க கொடுக்கிற மாட்டுக்காக. இல்ல பயான்ல இப்படியெல்லாம் சொன்னாங்க, நீ தொழுத அல்லாவுக்கு எல்லாம் பண்ணுன பிறகு வந்து அடுத்த வீட்டுல போய் வைக்கப்படுற வைக்க கொடுங்கிறிய திருடுறிய பாவம் இல்லையான்னு கேட்டவொன்னே அதற்கு சொன்னாராம், தொழுகன் அல்லாவுக்காக, வைக்கல் கொடுங்கன்னா மாட்டுக்காக, திருடுங்கிறது மாட்டுக்காகப்பா. இது என்ன வாழ்க்கை? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை இதுவா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகிழ்ச்சியாக எப்படி இருந்தார்கள் என்று கேட்டால் அவங்க தனியா அதுக்கு எந்த முஸ்லீம்களும் எந்த முயற்சிகளும் எடுக்கல. ஒரே ஒரு வேலை, அல்லாஹ் சொல்லி அனுப்பலாம், நான் சொன்னதை பாரு, அதை படி, அதை ஃபாலோ பண்ணு, அதுல நீ நில்லு, நீ மகிழ்ச்சியா இருப்ப. உனக்கு என்ன துன்பம் வேணாலும் வரலாம். உன் வேலை போயிருக்கலாம், உன் வீடு இடிஞ்சு விழுந்திருக்கலாம், உன் ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கலாம், உன் பதவி போயிருக்கலாம், நீ சம்பாதிச்ச பணம் எல்லாம் ஒண்ணுமில்லாம இருந்திருக்கலாம், உன்னுடைய வீடு பூமிக்குள்ள புதையுண்டு போயிருக்கலாம். எதுவெல்லாம் பெரும் துன்பம் என்று நினைக்கிறாயோ எல்லா துன்பங்களும் உனக்கு வந்திருக்கலாம். உன் ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கலாம், உன் கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், உனக்கு கேன்சர் வந்திருக்கலாம், உன் கண் பார்வை பறி போயிருக்கலாம், உன்னுடைய காது கண் மூக்கு கை எல்லாம் ஒரு விபத்திலே அடிபட்டு கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கலாம். பெரும் துன்பம் பெரும் துன்பம் பெரும் துன்பம் என்று எதையெல்லாம் சொல்லுகிறாயோ எல்லா துன்பங்களையும் நீ சந்திக்கலாம். ஆனாலும் நீ துன்பப்பட மாட்டாய், மகிழ்ச்சியோடு இருப்பாய். அது எப்படிப்பா முடியும்? அதான் சூத்திரம், அதுதான் அல்லாஹ் சொல்ற விதி. மகிழ்ச்சி, நான் சொல்றதை செஞ்சு, நான் சொன்ன மாதிரி வாழு, நான் சொன்ன ரூலை கடைபிடி. ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். கவலையும் இல்ல பயமும் இல்ல, அந்த நிமிஷத்தை அனுபவிக்கலாம். இந்த நிமிஷத்தை ஹாப்பியா, எந்த துன்பம் வந்தாலும் அதுக்குள்ள ஒரு இன்பத்தை கண்டுபிடிக்கலாம். நேற்று என்னுடைய குடோனை பெருகிட்டு இருந்தேன். நண்பர் ஒருத்தர் வந்தார். நிலக்கடலை பாக்கெட்டு ஒரு மூளைக்கு மேலபடி அடிக்க வச்சிருக்கோம். ஒரு பெரிய கவர்ல போட்டு ஒரு 5 கிலோ கவர்ல போட்டு ஒரு நிலக்கடலைய மேல தூக்கி வச்சிருந்தோம். பூரா குப்பையா மண்ணா கிடந்துச்சு. எல்லாத்தையும் பெருக்கி அள்ளி தூக்கி ஓரத்துல மண்ணை பூரா குட்டி முடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பினேன். மேல இருந்து அது 2 நாள் 3 நாள் அந்த இடத்துல அந்த பாக்கெட் இருக்குது. அப்படி திரும்புற டம்முன்னு மேல இருந்து கீழே விழுந்துச்சு. அப்படியே கடலை முழுக்க ரூம் முழுக்க சிதறிடுச்சு. வந்திருக்க நண்பர், ஐயோ இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் கொட்டி போச்சே அப்படின்னு. நான் ரொம்ப கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே எடுத்து வைக்கிறேன். என்ன பாய் இவ்வளோ ஆணு கொட்டிட்டு இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கிறிய, உங்களுக்கு வருத்தமா தெரியலையா அப்படிங்கிறார். அவர் கொட்டுனதை மட்டும் பாக்குறாரு, நான் என்ன பாக்குறேன், கொட்டுனது நல்ல வேலை குப்பையை அள்ளுன பிறகு
பெருக்கி அல்ல கொட்டி இருக்கு. இதுவே ஒரு 2 நிமிஷத்துக்கு முந்தி கொட்டிருந்தா எல்லாம் மண்ணா போயிருக்கும், குப்பையில போயிருக்கும், உட்பட ஒண்ணுமே பயனிலாம் போயிருக்குமே. நல்ல வேலைப்பா, அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய அருள் செஞ்சிருக்கான். 5 கிலோ நிலக்கடலை அப்படியே கிடைச்சு போச்சு, சுத்தமான இடத்துல அப்படியே தூக்கி வாயில வச்சு. எல்லாவற்றிற்கும் இப்படி நினைத்தா உங்களுக்கு துன்பமே தெரியாதுங்க. அல்லாஹ் சொல்லி தந்த வழிமுறை இது. இனி எதை செஞ்ச இன்ன மகள் ஒசிரி யூஸ்ரா, நீ சிரமம்னு நினைப்ப, அந்த சிரமத்துக்குள்ள ஒரு லேசு, ஒரு இன்பம், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதை பார்க்கிற வழியை நான் சொல்லி தரேன் பாரு. அல்லாஹ் சொல்லி தருவான். ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லுவோம். போய்கிட்டே இருக்கீங்க, முன்னாடி போயிட்டு 2 பேர் நடந்து போயிட்டே இருக்கீங்க, பேசிட்டு வெளியே முன்னாடி போயிட்டு இருக்கீங்க. போய்கிட்டே இருந்தா ஒரு தென்னை மரத்தை தோப்புல நடந்து போயிட்டு இருக்கீங்க. மேல இருந்து திடீர்னு ஒரு தென்னை மட்டை உடைஞ்சு விழுந்து தலையில விழுந்துருச்சு. அவ்வளவு ஹைட்ல இருந்து விழுந்துருக்கு. எப்படி வலிக்கும்? ஒரு சின்ன கல் விழுந்தாலே அவ்வளவு வலிக்கும். அவ்வளவு பெரிய காஞ்ச தென்னை மட்டும் டம்முன்னு மட்டையில விழுந்துருச்சு. அப்படியே தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டேன். உட்கார்ந்து அப்படி பின்னாடி திரும்பி பார்த்தா என் கூட வந்தானே அவன் தலையில ஒரு தென்னங்கொலையே அந்து விழுந்து. இளநி இமாம் வந்து இளநி இருக்குல்ல, அந்த இளநி ஒரு 6 இளநி 8 இளநி 10 இளநி கொண்ட ஒரு கொலைய விழுந்து எனக்கு. இப்ப நான் தலையில கை வச்சு இருப்பேன். அவரை பார்த்தோம்னா நல்ல வேலைப்பா. எதுல நல்ல வேலை? உன் தலையில தென்னை மட்டை விழுந்தா நல்ல வேலை? தென்னை மட்டை விழுந்தது கெட்ட வேலை தானே, துன்பம் தானே, துயரம் தானே, கஷ்டம் தானே, வலி தானே, வேதனை தானே. ஆனா இந்த வேதனை எனக்கு என்ன தருது? நல்ல வேலை, அல்லாஹ் காப்பாத்திட்டான். ஏன் அவன் மேல உழுந்து கிடக்குற? நான் போய் அவனை போய் அவசரமா இப்ப அவன் விளையாட வச்சுக்கோங்க, நான் அப்படியே உட்காந்துருப்பேன். யாராவது என்னை காப்பாற்ற மாட்டாங்களா? ஏன் ஆறுதல் சொல்லும். சரி சரி விடுப்பா, நிறைய விடு, சரியா போயிடும், அயோடெக்ஸ் எடுத்துக்க, அதை எடுத்து தலைவிக்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்ப அந்த பக்கம் திரும்பின உடனே எனக்கு வழியும் இல்லை, ஒண்ணும் இல்லை. நல்ல வேலை தென்னை மட்டும் விழுந்துச்சு. 2 பேர் 2 வீலர்ல போயிட்டு டம்முன்னு எழுத்தாப்புல வந்த காங்க ஒரு மோதுறதுல அப்படியே முட்டி ஜம்ப் பண்ண அந்த போய் பக்கம் விடு. அப்படியே கையில அங்க வரையும் ஏதோ ஒரு கம்பி கிழிச்சு ரத்தம் அப்படியே வடியுது. அப்படியே கையை விரிக்க கூட முடியல. அது ரொம்ப பார்த்து அந்த வடிகிற ரத்தத்தை பார்த்து அதை எதை வச்சு துடைக்கலாம்னு கர்ச்சீப் எடுத்து துணியை எடுத்து போட்டுக்க சட்டையை கிழிச்சு அந்த ரத்தத்தை துடைச்சிட்டு திரும்பி பார்க்க பின்னாடி வந்தவன் பின்னாடி உட்கார்ந்து வந்தானே அவன் மண்டை எழுத்தாப்புல வந்த லாரி டயருக்குள்ள உட்கார்ந்து. இதெல்லாம் எனக்கு வலியா தெரியும். இதை நான் அந்த நேரத்தில் வலின்னு சொன்னா உலகம் என்ன காரி துப்பாரு. கையில லேசா கிழிஞ்சு ரத்தம் வந்து வலிக்கு அங்க பாடுறா, அவன் தலையை பாடுறா. அப்ப எனக்கு என்ன தோணும்? அல்ல எனக்கு இப்படி காப்பாத்திட்டான். எல்லாத்தையுமே சொல்லுவேன், பெரிய அதிசயம் நடந்த மாதிரி இருந்துச்சுப்பா, அப்படி யாரோ தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சுப்பா. இதை பார்க்கலன்னு வச்சுக்க, என்ன நடந்துச்சுன்னே தெரியல, போய் விட்டதான் தெரியும். கை காலெல்லாம் பேர்ந்து ரத்தம் அப்படிமா. ஆனா பின்னாடி ஒரு மண்டை டயர் லாரி டயருக்குள்ள சிக்க பார்த்த உடனே என்ன நடந்துச்சுன்னே தெரியல. பெரிய அற்புதம், பெரிய அதிசயம், யாரோ என்ன தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. வாழ்க்கையின் எல்லா துன்பங்களுக்குள்ளும் ஒரு இன்பத்தை கண்டறிகிற சூத்திரத்தை அல்லாஹ் சொல்லி தருவான். அல்லாஹ் சொல்லுகிற ஒரே விதி என்ன தெரியுமா? நான் சொன்னபடி நீ செய். இப்ப நம்ம எல்லாரும் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டாயம். நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் நீட்ட முடியாது, பசி வேற இருக்கும், வீட்டுல வேலைகள் எல்லாமே இருக்கிறதால சாத்தா முடிச்சிடறேன். எல்லாரும் சுய பரிசோதனை. இன்றைக்கு நான் என் இறைவன் எனக்கு விதித்தபடி என் வாழ்வை நான் அமைத்துக் கொண்டிருக்கிறேன். நாம் எல்லோருமே துன்பப்படுகிறோம், துயரப்படுகிறோம், புலம்புகிறோம். அது நடக்கல, இது நடக்கல, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அது மட்டும் இருந்திருந்தா அப்படி வாழ்ந்திருப்பேன், இப்படி இருந்திருந்தா இப்படி வாழ்ந்திருப்பேன், அப்படி எல்லாமும் சொல்லி நாம் புலம்புகிறோம் என்றால், வாழ்க்கையிலே நிம்மதியற்று இருக்கிறோம் என்று சொன்னால், கவலையிலும் துன்பத்திலும் உழந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்மிடத்திலே கோளாறு இருக்கிறது. இறைவன் சொல்கிறான், நான் சொல்றதை நீ ஃபாலோ பண்ணியிருந்தா கவலையும் இல்லை, பயமும் இல்லை. ஆனா இன்னைக்கு என் உள்ள முழுக்க எப்ப பார்த்தாலும் கவலை, எப்ப பார்த்தாலும் பயம், எப்ப பார்த்தாலும் பீதி. அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, மாசம் 1 ஆயிடுச்சு, அவனுக்கு வாழ கொடுக்க முடியல, இவனுக்கு இதை செய்ய முடியல, நான் எப்படிதான் வாழ்வேன் தெரியலையே, இந்த பிள்ளைய எப்படிதான் கலை சேர்ப்பேன் தெரியலையே அப்படின்னு நினைச்சு நீங்கள் துன்பங்களை நினைத்து துவண்டு போகிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி. நீங்க வாழுகிற வாழ்க்கை சரியா இருந்தா புலம்ப கூடாது. ரசூலுல்லாஹ் சரியா இருந்தாங்க புலம்பல, நபி தோழர்கள் சரியா இருந்தாங்க புலம்பல. எந்த கட்டத்துல? எதிரிகள் பிடிக்க வந்த நேரத்துல புலம்பலையே. பக்கத்துல வந்துட்டாங்க ரசூலுல்லாஹ், மலை குகைக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க. அபூபக்கர் சித்திக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே கொஞ்சம் கீழே குனிஞ்சு தான் காலை பார்த்தா போதும், நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா வன்னுக்குமா யா அபூபக்கர்,
அபூபக்கரே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீ இஸ்லைம் நம்ம 2 பேர் இருக்கோம்னு நினைச்சிட்டீங்களா? அல்லாஹ் சாலிசுமா, நம் இருவரோடு அல்லாஹ் இருக்கிறானே நினைக்கலையா நீ? எப்ப சொன்னாங்க? எதிரி பக்கத்துல நிக்கான், கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய துன்பம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிற நேரத்துல அந்த துன்பத்துக்குள்ள இருக்கிற இன்பத்தை தேடி பார்க்க முடிந்தது எப்படி? அல்லாஹ் செய்த அற்புதம். அல்லாஹ் சொன்னா நீ போனா, ரசூலுல்லாஹ் கிளம்பிட்டாங்க. இந்த வழியா போனா அந்த வழியா போயிட்டாங்க. சவுல போய் ஒதுங்கினா சவுல போய் ஒதுங்கிட்டாங்க. ஒரு செய்தி வருகிறது, நபிகளாரை தேடிக்கொண்டு வந்த அந்த எதிரிகள் பாறை மீது நின்று கொண்டு வலப்புறம் பார்க்கிறார்கள், இடப்புறம் பார்க்கிறார்கள், மேற்புறம் பார்க்கிறார்கள், முன்னால் பார்க்கிறார்கள், பின்னால் பார்க்கிறார்கள். அவர்களுடைய முகம் குகையை நோக்கி திரும்புகிற பொழுதெல்லாம் அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்பி அந்த வானவர் அவருடைய முகத்தை வேறு புறம் நோக்கி திருப்பி கொண்டிருந்தார். ஏன்னா அல்லாஹ் சொன்னான்ல, நான் சொன்னதை கேளு, பயமே இல்லாம வச்சுக்குவேன். அல்லாஹ் சொன்னதை கேட்டாங்க, பயப்படுற வாசல பூரா அல்லாஹ் சாத்துறான். இப்ப நாம் அல்லாஹ் சொல்றபடி நடக்கிறோம். எல்லா விஷயத்திலையும், என்னுடைய வழிபாட்டிலே, என்னுடைய ஒழுக்கத்திலே, என்னுடைய பிரார்த்தனையிலே, என்னுடைய பொருளீட்டிலே, என்னுடைய தன்னம்பிக்கையிலே, என்னுடைய உழைப்பிலே, எல்லாவற்றிலும் அல்லாஹ் சொல்ற மாதிரி இருக்கானா? பெரிய கேள்வி. இன்னைக்கு சமுதாயம் ரொம்ப புலம்பலையும் சிரமத்திலையும் சிக்கலையும் தவிக்குதுன்னு சொன்னா அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டே இருக்கிறாங்க. நீங்க அந்த பாதைக்குள்ள வந்து பாருங்க, அதை அனுபவிச்சு பாருங்க, அதை ருசிச்சு பாருங்க, அதை வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு விஷயத்துல ஒழுக்கம் ரொம்ப பெரிய கேள்விக்குறியா மாறி போச்சு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமி எவ்வளவு ஒழுக்கமாக இருந்தது. இந்த 50 வருஷத்துக்கு இடையில வந்திருக்கிற புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு பிறகு, ஆண் பெண் நடவடிக்கைகள் ஏற்பட்டிருக்கிற சிக்கலுக்கு பிறகு எவ்வளவு சீரழிந்து போயிருக்கிறது. திருமண இடம் பூரா நம்முடைய ஒழுக்கத்தை சீர்கெடுக்கிற எல்லா வாசலும் திறந்தது. இப்ப நான் இந்த இடத்துல ஒழுக்கமா இருக்கிறேன், ஒழுக்கம் கெட்டு போயிருக்கிறேன். எனக்கு ஒரு தேவை இருக்குது, எனக்கு வேலைக்கு போறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன நேரத்தில் அல்லாஹ் தொழுகிறேன்னா அல்லது தொழுகை விட்டு அலட்சியமா இருக்கிறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் போது இந்த கேள்வி கேளுங்க. இந்த இடத்துல இப்பொழுது நான் செய்கிற இந்த வேலை என் இறைவன் எனக்கு காட்டிய வழியா? அதை மட்டும் ரீசெக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. எந்த துன்பம் வந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க. நெருப்பு குண்டத்துல தூக்கி போடும் போது இவரே எனக்கு கவலைப்படலையே. அந்த 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 நேரத்தை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு நீங்க ஒரு குற்றம் செய்யல, ஆனா நீதிமன்றத்துல விசாரணை எல்லாம் முடிஞ்சு நீங்க எல்லாம் குற்றவாளின்னு சொல்லி கடைசியில் நீதிபதி தீர்ப்பு எழுதிட்டாரு. என்ன தீர்ப்பு எழுதிட்டாரு? உங்களுக்கு மரண தண்டனை தீர்ப்பு எழுதிட்டாரு. நீங்க அப்பீல் போனீங்க, ஹைகோர்ட்டுக்கு போனீங்க, சுப்ரீம் கோர்ட்டு போனீங்க, ஜனாதிபதிக்கு கருணை மனு போட்டீங்க, எப்படியாவது இதை காப்பாத்துறீங்கன்னு கேட்டீங்க. எல்லா வாசலும் அறப்பட்டு போச்சு. அக்டோபர் மாசம் 12ஆம் தேதி காலை 8 மணிக்கு இவங்களை தூக்குவதற்கு போடணும்னு ஆர்டர் ஸ்ட்ரிக்டா வந்துருச்சு. முதல்ல அந்த நாள் வந்துருச்சு, அந்த நாளுடைய நேரம் வந்துருச்சு. இன்னும் சில நிமிடங்கள் தான் இருக்கிறது. அதிகாரிகள் வந்துட்டாங்க, தூக்கு மேடையில ஏற்றப்பட்டுட்டீங்க, உங்க தலையில அந்த கருப்பு துணி அணிவிக்கப்பட்டுருச்சு, கழுத்துல கயிறு மாட்டப்பட்டு விட்டது. இன்னும் ஒரே ஒரு ஆர்டர் தான். 8:30 டைம் ஆன உடனே அந்த அதிகாரி ஸ்டார்ட் பிரேக் அப்படிம்பாரு. அந்த பிரேக்கை இழுத்து விட்ட உடனே டக்குனு கீழே இருக்கிற அந்த கட்டை அவரும் மேலே இருக்கிற நீங்கள் தொங்கி விடுவீர்கள். அந்த கடைசி நிமிடத்துல, அந்த கடைசி நிமிடத்துல இவராக எழுதிக்கிறாங்க. இந்த கடைசி நிமிடத்துல யாராவது தான் தப்பிப்போம்னு நினைப்பானா? எப்ப நினைப்பான்? ஒரு மாசத்துக்கு முன்னாடி நினைப்பான், 10 நாள் இருக்கும்போது நினைப்பான், 5 நாள் இருக்கும்போது நினைப்பான், 4 நாள், 1 நாள் இருக்கும்போது கூட ஏதாவது நடந்துராதா, அற்புதம் நடந்துராதா அப்படின்னு நினைப்பான். ஆனா அந்த கடைசி செகண்ட்ல நம்ம தப்பிச்சுவோம் எவனாவது நினைப்பானா? யாருமே நினைக்க மாட்டான். தீர்ப்பு சொல்லப்பட்டதுக்கு பிறகு அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளை ஒரு பெரிய ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வு ரிப்போர்ட் சொல்றாங்க, 2 மாசத்துக்கு இடையில அப்படியே ஒல்லி குச்சாம மாறிடுவான். சாப்பாடு இறங்காது. இன்னும் 1 மாசம் தான், எப்படி தூக்குல போட்டுருவாங்க, தப்பிக்க வழியே இல்லை. அதை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு அப்படியே ஆளு எலும்பும் தோலுமா மாறி போயிடுவாங்க. ஏன்னா இதுல இருந்து நம்ம தப்பிக்க வழியே இல்லையே நம்ம நினைக்கிறான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிப்பட்ட கடைசி நிமிடத்தில் நினைக்கிறாங்க. எந்த செகண்ட், இன்னும் ஒரு நிமிடத்துல மன்னரிடமிருந்து ஆர்டர் வரப்போகுது, இப்ராஹிம் தூக்கி நெருப்புக்குள்ள போறாங்க. அந்த கடைசி நிமிடத்தில் இப்ராஹிம் நபியுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? ஐயோ இவ்வளவு பெரிய நெருப்பு, மாட்டிக்கிட்டமே, யாரு காப்பாத்துவான்னு தெரியலையே, எப்படியா தப்பிச்சு போக வழி இருக்குதா, மன்னர் காலில் விழுந்துருவோமா, மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவோமா, நம்ம திரும்பி ஓடிடுவோமா, எதை பத்தி நினைக்கல. இப்ராஹிம் நபியின் வார்த்தை சொல்லுகிறது, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்பேற்பதிலே அவனே ஆக சிறந்தவன்.
என் ரப்பு என்னை காப்பாத்தும். இந்த நிமிஷத்துல அப்படி ஒரு ஃபீல் வருமா? அந்த நிமிஷத்துல சும்மா இருக்கும்போது சொல்லிடுவோம். எவ்வளவு சிரமம் வந்தாலும் சிரமம் வரும்போது தெரியும். சிரமம் வரும்போது தானே தெரியும். அந்த அந்த கடைசி நிமிடத்துல தானே தெரியும். ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க இருந்து நான் பீச் ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் ஏறி அப்படி அந்த அந்த பஸ் ஏறி பீச் ஸ்டேஷனுக்கு வெளியில பஸ் ஏறி அப்படியே அந்த பீச் ரோட்ல போயிட்டு இருக்கிறேன். கடுமையான கூட்டம்னா அப்படியே பேருந்துடைய கவிழ்ந்து போகிற அளவுக்கு அப்படி சாஞ்சு போகுது. பேருந்துடைய கடைசி விளிம்பில் இருக்கிறேன். கையை அப்படி உள்ள கொடுத்து பிடிச்சு மிஸ் ஆயிடக்கூடாது, கை வழுவிடக்கூடாதுன்றதுக்காக கையை உள்பக்கமா கொடுத்து அதை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு போறேன். ஆனாலும் வண்டி மூவ் ஆகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல கையின் பலம் இழக்கிறது. அங்கிருந்து அப்படியே ஆட்கள் இப்படி தள்ளுறாங்க. கையை பேலன்ஸ் பண்ண முடியல. விட்டுருவோம் முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல். கத்த நினைக்கிறேன், சத்தம் போட நினைக்கிறேன், சத்தம் போடுறதா நான் நினைக்கிறேன். ஆனா சத்தம் வரல. நான் ஃபீல் பண்றேன், சத்தம் போடுறதா ஃபீல் பண்றேன், சத்தமே வரல. ஏன்னா கடைசி நிமிஷம் அவ்வளவுதான். இந்த வண்டி நின்றும் அப்படின்னு போய் ஒரு கட்டத்துல நம்ம நிக்காது, நம்ம கையை விட போறோம், அவ்வளவுதான், மௌத்தாயிரும் அப்படின்ற லாஸ்ட் மினிட் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை தவிர வேற ஒண்ணும் நினைவு வரல. என்ன நினைவு வந்துச்சு? முடிஞ்சிச்சு நம்ம கதை. கலிமா சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி முடிக்கல. எதேச்சியா முன்னாடி ஏதோ ஒண்ணு வந்து வண்டியை பஸ்காரன் பிரேக் போட்டார். டிரைவர் நான் நினைச்சு பாக்குறேன். அந்த நேரத்துல அல்லாஹ் என்ன காப்பாத்துவான்னு நினைப்போற, மௌத்து தான் நினைப்போது, உயிர் பிழைப்பே நினைப்போறல. இதுல இருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் நினைப்போறல, தப்பிக்க வாய்ப்பு இருக்கு நினைப்போறல. அல்லாஹ் நாரா இந்த இடத்துல நம்ம கூட அற்புதம் அப்படி நினைப்போறல. என்ன நினைப்பு? மௌத்து தான். அப்படியான ஒரு கட்டத்துல தான் இப்ராஹிம் நபி நின்னாங்க. ஹஸ்பி அல்லாஹ் போதும்டா எனக்கு, நீ என்னடா அப்படின்னு சொல்ல முடியா? மரணம் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மரணத்துக்கு தயாராவது அது ஒரு வகை. எவ்வளவு நெருக்கடியா இருந்தாலும் என் ரப்பு காப்பாத்துவான் அப்படின்னு நினைக்கிறது இன்னொரு வகை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அதுதான் இருந்துச்சு. இந்த நெருப்போ மக்கள் கூட்டமோ மன்னருடைய அதிகாரமோ எதுவுமே அவங்களுக்கு பயத்தை கவலையை தரல. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி, நான் சொல்றபடி செய்யி, பயமும் இருக்காது, கவலை போடா. என்ன பெரிய புஷ்பத்து நெருப்புனா நெருப்ப படைச்சவனே என் பக்கம் இருக்குன்னா அவன் பக்கம் தான் நான் நிக்கிறேன். நெருப்பு வச்சு என்ன பெருசா கழிச்சிருவேன் அப்படின்ற அந்த தைரியம் வந்துச்சுல. அந்த தைரியம் எப்போ வருது தெரியுமா? அல்லாஹ்வின் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தா. இன்றைக்கு நாம் அல்லாஹ்வின் வார்த்தைகளுக்கு எவ்வளவு செவி கொடுக்கிறோம்? ஒவ்வொரு விஷயமா செக் பண்ணுங்க. உங்களுடைய இபாதத்துல, தொழுகையில, பிறருக்கு நீங்கள் நலன் நாட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இறைவனின் சட்டத்துல, பிறர் மீது காட்டுகிற அக்கறையில, உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதிலே நீங்கள் காட்டுகிற அந்த முனைப்புல, உங்கள் அண்டை அயலாரோடு நீங்கள் காட்ட வேண்டிய உங்களுடைய நல்ல பண்புகள்ல, உங்கள் தெருக்கள்ல, உங்களுடைய முதலாளிகளிடத்துல, உங்களுடைய தொழிலாளிகளிடத்துல, உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டாரிடத்துல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய ஒழுக்க வாழ்க்கையில, உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில, பிறரோடு பழகிறதுல, எல்லாவற்றிலேயும் என் இறைவனின் விதிகளை நான் செவியேற்கிறேனா, அதற்கு செவி கொடுக்கிறேனா? ஆமான்ற பதில் உங்களுக்கு இருக்குமானால் இந்த நிமிடத்திலிருந்து மரணம் வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள். மரணம் வரைக்கும் உங்கள் வாழ்விலே, உங்கள் மனதிலே மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கும். அது இல்லைன்னு சொன்னா நீங்க மகிழ்ச்சியை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. கடைசி வரைக்கும் மகிழ்ச்சி கிடைக்காது. ஒரு நாயுடைய கழுத்துல சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். கழுத்துல ஒரு கயிறு, அதுல ஒரு கம்பி, அந்த கம்பிக்கு முன்னாடி ஒரு எலும்பு துண்டை கட்டி விடுறான். இப்படி தொங்குது எலும்பு துண்டு நாயுடைய முகத்துக்கு முன்னாடி. நாய் என்ன பண்ணுது? அதை கம்பி பிடிக்கிறதுக்காக தப்பு. இங்கிட்டுதானே இருக்குது, வாய் இங்க இருக்கு, எலும்பு துண்டு இங்க இருக்கு, எலும்பு துண்டை பிடிச்சிடணும்னு அது தப்புது. அதுக்கு மேல எலும்பு துண்டு போயிடுது. ஏன்னா தலையில இப்படியில தொங்குது, எங்க போனாலும் அதே தூரத்துல இருந்துட்டே இருக்கும்ல. மேல தப்புது, கீழே தப்புது, குதிக்குது, என்னடாமோ பண்றது, கடைசி வரைக்கும் கிடைக்கல. அதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கையில அதில் மகிழ்ச்சி, இதில் மகிழ்ச்சி, பணத்திலே மகிழ்ச்சி, உறவிலே மகிழ்ச்சி, கட்டடத்திலே மகிழ்ச்சி, வாகனத்திலே மகிழ்ச்சி, பதவியிலே மகிழ்ச்சி, நல்ல மாப்பிள்ளை கிடைத்தால் மகிழ்ச்சி, நல்ல மணமகள் கிடைத்தால் மகிழ்ச்சி, நல்ல பிள்ளை கிடைத்தால் மகிழ்ச்சி என்று எதையெல்லாம் மகிழ்ச்சி 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 ஓடுறீங்களோ எதுவுமே உங்களுக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை தராது. இறைவனின் விதிகளுக்கு கட்டுப்படுகிறோம் என்கிற உணர்வு உங்களுக்கு இருந்தால் நிரந்தரமான மகிழ்ச்சி. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன ஆமனு வ தத்மையின்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மையின்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள் மக்களே,
உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவாலே அமைதி அடைகின்றன. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதெல்லாம் அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை பெறுவதற்காக இறைவன் விதித்த விதிகளை தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவதற்கு முயற்சி எடுங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லொரு வாய்ப்பாளராக ஆக்குவான். ஒரு 5 நிமிஷம் இது சொன்ன வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். பேசின சப்ஜெக்டை ஒட்டி வேற ஏதாவது கேள்வி இல்லை மாற்றமா தெரியுது, வேற சில செய்திகளை கம்பேர் பண்ணும்போது அப்படி தோணுது இப்படி தோணுது, வேற ஏதாவது இருந்தா கேட்கலாம். வேற எந்த டவுட் இருந்தா இல்ல, சந்தேகமே இல்லை. 2 பேருக்கு பெருசா டவுட் வராதுப்பாங்க. யாருக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சோ அவங்களுக்கும் கேள்வியே வராது. யாரு சுத்தமா அந்த பக்கமே தலை வச்ச பிறகு அவங்களுக்கும் டவுட் வராது. வகுப்பறைக்கு வந்த உடனே பையை எல்லாத்தையும் எடுத்துட்டு புக்கு எல்லாத்தையும் நோட்டி வச்சுட்டு அப்படியே 2 கையும் வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சாலும் வச்சுக்கோங்க, எனக்கு கொஸ்டின் அப்படின்னு வாத்தியார் கேட்பாரு. என்னத்தை பத்தி கேட்க, அவர் என்ன நடத்தினாலே தெரிஞ்சால கேள்வி கேட்கறதுக்கு. அதனால அவங்களுக்கும் கொஸ்டின் வராது, முழுசா விளங்கினவங்களுக்கும் கொஸ்டின் வராது. நான் நீங்க எல்லாருமே முழுசா விளங்கிக்கிட்டு தான் நினைச்சுக்கிறேன். ஓகேங்களா? முழுசா விளங்கிடுச்சா? ஓகே. வேற கேள்வி தான் கேட்கலாம். சரி, புரிஞ்சுக்குமா? புரிஞ்சா சலாம் சொல்ல. ஆமா, சலாத்துக்கு பல அர்த்தம் இருக்கு தெரியுமா? நெசமாவே சலாம் சொல்றது ஒண்ணு, இன்னொன்னு சலாம் அலைக்கும். சரிப்பா போதும், எவ்வளவு நேரம் தான் ஆத்திரி எட்டிய ரொம்ப ஆறிட போகுது.